ஹலோ மக்களே, இப்போ வந்து நாங்கள் ஆந்திராவில் உள்ள கோனா ஹில்ஸ் வந்து டிவிஎஸ் விக்டர் பைக்கில் போயின்னு இருக்கோம். இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு டிராக்டர் போயிட்டுருக்கு. டிராக்டரை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நாங்களும் ஒரு 20 மினிட்ஸாக போராடுறோம். பாதை கிடைக்கல, அதனால் வந்து டிராக்டருக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம். கல்லு பாதையெல்லாம் தாண்டி பக்கத்தில் வந்துட்டோம். மலைக்கு பக்கத்தில் தெரிகிறதா உங்களுக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்க போகிறோம். இது உங்களுக்காக ஆற்று பயணம். இப்போ பாருங்க எவ்வளோ பாருங்கலாம் சோழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் தென்படுது. 2 வீலரில் வர்றது கொஞ்சம் சிரமம் தான். வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து சுதாரிச்சுட்டாங்க. வரதுலாம் மட்டும் பாதைகளை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வழியா ஆறுல கீழே இறங்கிட்டோம், பாதையில் இறங்கிட்டோம். இப்போ வந்து ஆறில் வந்து ஆட்டு பாதையில் பைக்கு ரொம்ப சிரமப்படுதுங்கிறதுனால நான் கீழே இறங்கிட்டேன். சார் வந்து வண்டியை ஓட்டிட்டு வராங்க. ஆறை வந்து முடிக்கிறோம். ஆறு பாதை வந்து ரைட் சைடு இந்த மாதிரி வந்து போகுது. நாங்கள் வந்து பாதை வந்து இந்த பக்கத்து இருக்குது, ஆறு இந்த பக்கத்து போகுது. நாங்கள் இந்த பக்கத்து இப்போ போக போகிறோம். பாருங்க சுற்றிலும் பார்க்குறப்போ மலை மலை பாருங்க, ஆறு ஆற்று நடுவில் மரங்கள்லாம் இருக்குது. உள்ள இருக்குது 360 டிகிரி உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். கோனா ஹில்ஸ் வராங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்கிறோன்னா வாங்க. 2 வீலரில் ஒரு வழியாக ஆற்றை கடந்துட்டோம். ஆற்றை கடந்து அடுத்தது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அடுத்தது என்ன இதுன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி. அன்புக்குரிய யூடியூப் வியூவர்களை, உங்களுக்காக கோனா ஹில்ஸ் பள்ளத்தாக்குலேருந்து ஒரு புகைப்படம். பதிவோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நிறைய தண்ணி வரக்கூடிய நேரம். இங்கே லேடிஸுகளுக்கு நாங்கள் வந்து